அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தைப்பூசமும் வள்ளலாரும். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாவே தைப்பூசத்தில் தான் வள்ளலார் மோட்சம் அடைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். உடலே இல்லாத ஆத்ம ஞானம் அடைந்த நாள், ஆத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலந்த நாள்னு சொல்லலாம். சிவனை நோக்கியோ பெருமாளை நோக்கியோ பண்ணுறோம். ஆனால் அவங்க எதை நோக்கி தவம் செய்கிறார்கள் அப்படின்னு அந்த ரூட்டை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மூலப்பிரகிருத்தின்னு சொல்லுவோம். மூலப்பிரகிருதி அப்படின்னா பரமாத்மா. பரமாத்மா எந்த வடிவில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வள்ளலார் சொன்ன விஷயங்கள். தீப ஜோதியாக இருக்கிறார். முக்கியமாக இந்த வடலூரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 திரைகளை அகற்றி அந்த ஞான ஜோதியை காமிப்பாங்க. 7 திரைகள் அப்படின்னு சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை, இந்த ஆசைகள் எல்லாம் துறந்து ஞானம் அடைந்த ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய நாள். அது அங்கே தான் போய் ஞானம் அடையணும்னு அவசியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கோமோ அதே இடத்துல இருந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஞான நிலையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும்னு சொல்லலாம். இந்த உலகத்துக்கு வள்ளலார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயாக விளங்கினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அவருக்கு இந்த பயிர் வாடுறது கூட மனசு வாடுதுன்னு சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு தன்மைன்னு இருக்கு பாருங்க. அன்பு அப்படின்னு சொன்னால் தாய்க்கு நிகரான அன்பு எதுவுமே கிடையாது. தாயினுடைய ஸ்தானம் என்ன? காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற கடகராசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தாயினுடைய இடமே அதுதான். அங்கே இருக்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா, அந்த பூச நட்சத்திரம் பிறவி பிணியை போக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வள்ளலாருக்கு ஆத்ம ஞானத்தை அடைந்து அதுக்குள்ளேயே ஐக்கியமாகிவிட்டது அப்படின்ற நிகழ்வு தான் அந்த தைப்பூச திருநாளில் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு பக்கம் இருக்கிறார், சந்திரன் ஒரு பக்கம் இருக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலை தான் பௌர்ணமின்னு சொல்கிறோம். 180 டிகிரியில் இருக்கும் பௌர்ணமி தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது. அப்போது நம்ம இப்போ பாருங்கள், இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுற உயிர்கள் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது அப்படின்னு 1000 பேருக்கு என்னால் அன்னதானம் பண்ண முடியல சார். ஒரு பிடி அரிசியில நீங்கள் வெல்லத்தை கலந்து நீங்கள் அந்த எறும்பு இருக்கு இல்லைங்களா, எறும்பு புத்து அங்கே பக்கத்தில் தூவுனீங்க அப்படின்னு சொன்னால் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான ஈக்குவலான பலனை நம்ம அடைக்கிறோம். 1000 உயிர்களுக்கு நாம் உணவிடுகிறோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. வள்ளலாருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம். தயிர் சாதம் நல்லா ரெடி பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. உணவை சுருக்குங்கள். உணவை சுருக்கி நீங்கள் ஆத்ம ஞானத்தை எப்போவுமே உடம்பு ஃபுல்லாக டைட்டாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மதப்பாக இருக்கும் உடம்பு. உடம்பு ஃபுல்லாக தூக்கலாமான்னு தோணும். அப்போது நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் உணவை சுருக்கி, உணவுத்தன்மையை சுருக்கி பார்த்திங்கன்னா ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு உண்டான தன்மை என்ன அப்படின்னு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி தயிர் சாதம் உங்களுக்கால முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க. வள்ளலார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாவே நிறைய பேருக்கு பரோபகாரம் பண்ணணும், உணவு தானம் பண்ணணும். நம்ம ஆத்ம நிலையை அடைய வேண்டும், நம்ம ஆத்ம சுத்தியை அடைய வேண்டும். நான் யார் அப்படின்ற விஷயத்தை நாம் கவனிக்கணும். அந்த ஆத்மா பரமாத்மாவோடு கலந்த நாள் தான் இந்த தைப்பூசம்னு சொல்லலாம். முக்கியமாக தைப்பூசம் அப்படின்னு சொன்னாவே உலக மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானுக்கும் இந்த தைப்பூசத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹாரத்திற்காக பிறவி எடுத்த ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமான் தான். அப்போ பார்வதியிடம் வேல் வாங்கிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம்னு சொல்லலாம். இப்போ இந்த நிகழ்வு என்ன நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி இழக்கிறோம் ஒரு டைமில். ஐயோ நமக்கு கடன் இருக்குது, நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமாக இல்லை, எனக்கு வீடு பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு சுகமே சரியில்லை, வேலை சரியில்லை, இந்த மாதிரி ஒரு சக்தி இழந்த தன்மை யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு இந்த வேல்னு இருக்கு இல்லையா, அந்த வேலுக்கு, முருகனுடைய வேலுக்கு பாலபிஷேகம், முக்கியமாக பாலபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், அதே மாதிரி இளநீர் அபிஷேகம், இதை 3ஐயும் அபிஷேகம் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கொண்டால் தேவையான விஷயங்கள் நமக்கு என்னென்ன தேவை,
எனக்கு வேலை சரியில்லை சார், எனக்கு வீடு வாங்கணும், வீடு பிரச்சனையாக இருக்கிறது, வேலையே சரியில்லை, எனக்கு கடன் அதிகமாக இருக்கிறது, இகபர அதாவது இகபர சுகங்களை பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எனர்ஜியே டவுனாக இருக்குது சார், உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் பார்த்திங்கன்னா இந்த வள்ளலாருடைய ஆத்ம ஞானமும் இந்த முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இந்த எம்பெருமான் முருகப்பெருமானையும் வள்ளலார் சுவாமிகளையும் பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.